நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், அதோட ஸ்டோரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுறேன். இதுதான் அந்த வீடியோ. எனக்கு வந்து அதோட கதை அவ்வளோ ஞாபகம் இல்லை, பட் வந்து என் மெம்பர் சொல்லுவார். நான் தான் இந்த சேனலோட லீடரு. இப்போ அந்த மெம்பர் தான். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரன். இப்போ பேசுகிறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் தான் அந்த டார்க் டேவிளோட லீடரு. ஸோ அந்த வீட்டோட ஸ்டோரி பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வீட்டில் வந்து ஒரு 4 குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த குடும்பம் வந்து காசு கட்ட முடியாமல் ரொம்ப ஏழை. அவங்க வந்து நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. இந்த அலுங்காரங்க வந்து கடன் கட்ட முடியாமல் வீட்டு முன்னாடி வந்து இந்த சோப்பு பெயிண்ட்டுலாம் இருக்குல்ல, அது வந்து ஊற்றி விட்டுறாங்க. ஸோ அவங்களால கடன் கட்ட முடியுமா அந்த வீட்டில் ஒரு 4 குடும்பம் இறந்துருச்சு. 4 குடும்பம் தூக்கு மாட்டி செத்துருச்சு. ஸோ அந்த குடும்பத்தில் வந்து எல்லாமே ஆள் இல்லை. அந்த வீட்டில் வந்து கொஞ்ச நாளாக சேட்டாக இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டில் அந்த இறந்து போன பாலடைஞ்ச வீட்டில் வந்து யாரோ அழுகுற மாதிரி சவுண்டு, யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு, கத்துற மாதிரி சவுண்டுலாம் நிறைய கேட்டுச்சு. ஸோ அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த வீடு இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட சவுண்டு நிறைய கேட்டிருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டை கூட இடிக்க முடியல அவங்களால. அந்த வீட்டை குடியிருக்கிறவங்க வந்து ஏற்கனவே வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டை நாங்கள் வாங்க மாட்டோம், ஏன்னா இந்த வீட்டை பற்றி எங்களுக்கும் தெரியும். வீடு வாங்க போகிறவங்களே அவங்களுக்கே அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்குன்னா பாருங்களேன். ஸோ அந்த வீட்டை பற்றி வந்து இப்போ அந்த வீட்டை பேர்டவுன் பண்ண போகிறது என் ஃப்ரெண்டு தான். என்னால் வர முடியாது. ஸோ ஏன் வர முடியாதுன்னா, இது வந்து ஒரு ரீசன். என்ன ரீசன்னா, என் ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க. எங்கடா இந்த பேய் வீடியோ எடுத்தால் என் ஃபேமிலிக்கு பாதிக்கப்படும்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு தான் போகிறார். என்னால் இது பண்ண முடியல. ஆனால் நான் வந்து அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது வீடியோ கால் மூலிமா தான் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீடியோ கால் வச்சு நாங்கள் வந்து பேச முடியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் பட் வந்து 2 வருஷம் ஆன பிறகு வந்து ஒரு 2 வருஷம் கழித்து வந்து அந்த பக்கத்து வீட்டில் வந்து ஆள் குடி வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கும் அந்த கதை தெரியாது பக்கத்து வீட்டில் என்ன இருக்குன்னு. ஆனால் பட் வந்து நாங்கள் போய் அவங்ககிட்ட கேட்டோம், இந்த பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி அமானுஷம் ஏதாவது நடக்குதுன்னு. அவங்க சொல்லுவாங்க, சில நேரத்தில் எங்கள் வீட்டு கதவு கிட்ட யாராவது வந்து தட்டுற மாதிரி கேட்குமா, அந்த வீட்டிலேருந்து இந்த செவத்துக்கு குத்துற மாதிரி கேட்குமா, அப்புறம் அந்த வீட்டில் உள்ள கண்ணாடிலாம் கீழே உடையிற மாதிரிலாம் கேட்குமா. அப்புறம் வந்து நம்மளும் சரி இது ஒரு நல்ல ஸ்டோரி தானே சொல்லிட்டு நம்மளும் இப்போ அந்த இது எடுக்கலான்னு போகிறோம். ஓகே கைஸ், இதுதான் அந்த வீட்டோட ஸ்டோரி. நான் டைம் இருக்கும் போது எடுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.